எந்த தருணம் ராவணன் வந்து அதிதீவிர சிவபக்தனாக மாறினான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது, திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து கைலாயத்த பார்க்கறதுக்கு நான் போறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து கிளம்புறான். அப்போ வந்து நீ கைலாயத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து கோவமாகுறாரு. ஒரு பெரிய பாறைய வந்து அவன் போகிற வழியில வந்து தடுத்து வைக்கிறாரு. உடனே ராவணன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அத அப்படியே உடைச்சு மலையவே வந்து ம். தூக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. உடனே வந்து கோவமான சிவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கால் கட்ட விரல்ல வச்சு அந்த மலை இடுக்குல வந்து ராவணன வந்து நசுக்குறாரு. நசுக்குனோனே இவன் வலி தாங்க முடியாம ஒரு பயங்கரமான ஒரு சத்தமா வந்து கத்துறான். அந்த சத்தம் வந்து சிவன் வந்து வேற எங்கேயுமே நான் அப்படி ஒரு சத்தத்த கேட்டதில்ல. அந்த ஒரு சத்தம், அந்த கதறல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சிவன் சொன்னதாக சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வழியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவன நோக்கி வந்து பாடல் பாடுனாரு ராவணனு. அந்த இதுல சிவன் வந்து உருகி, அவருக்கு வந்து ஒரு வாள் வந்து பரிசா குடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் வந்து ராவணன் வந்து ஒரு அதிதீவிர சிவபக்தனாக மாறிய தருணமாவும் இதுவும் அமைஞ்சது. நம்ம கடைசி தடவ பார்த்த அந்த ராவணன் வெட்டு இதுதான் இல்லையா? திருகோணமலையில இருக்கிற ராவணன் ஆமா. வெட்டு. அந்த சம்பவம் நடந்த ஒரு இடமா கூட இது இருக்கலாம்னு நெனைக்கிறேன்.